எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய யோகா போட்டி வெண்கல பதக்கத்தில் வெற்றி பெற்ற கோவில்பட்டி முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜுவுடன் வாழ்த்துக்களை பெற்றார். தாய்லாந்து ஹாங்காங்கில் வைத்து மே மாதம் கடந்த 18, 19 ஆகிய தேதிகளில் 3வது பசிபிக் ஆசிய யோகா போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தாய்லாந்து, இந்தியா, ஸ்ரீலங்கா, நேபாளம், பூடான், தென் அமெரிக்கா, பர்மா, மங்கோலியா போன்ற 8 நாடுகள் பங்கேற்றன. இதில் இந்தியாவின் சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த கணேஷ் மூர்த்தி 30 முதல் 40 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் யோகா போட்டி கலந்து கொண்டு 3வது பரிசாக வெண்கல பதக்கத்தை வென்றார். கோவில்பட்டி பெருமை சேர்க்கும் விதமாக வெண்கல பதக்கத்தை வெற்றி பெற்ற கணேஷ் மூர்த்தி முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜுவுடன் நேரில் சந்தித்து பாராட்டி வாழ்த்துக்கள் பெற்றார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு யோகா சங்கம் செயலாளர் மாரியப்பன், வடக்கு மாவட்ட அதிமுக இளைஞரணி இளம்பெண் பாசறை செயலாளர் கோவில்பட்டி நகரமன்ற உறுப்பினர் கவியரசன், மேற்கு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் அம்பிகை பாலன், மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் கோடுசாமி கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். தஞ்சை மாவட்டத்தில் முற்பட்ட கோடை அறுவடை பணியில் முடிந்துள்ள விளைநிலங்கள் சமன்படுத்தும் பணிகளுக்கு விவசாயிகள் வாத்துக்களை பயன்படுத்தி வருகின்றன. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு சுற்றுப்புற கிராமங்களில் ஆழ்குழாய் பாசனம் மூலம் தாளடி நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் தற்போது அறுவடை பணிகள் முடிந்துள்ளன. தொடர்ந்து குறுவை சாகுபடி பணிகள் தொடங்குவதற்கு நிலம் சமன்படுத்துவதற்கு வாத்துக்களை மேய விட்டுள்ளனர். இதற்காக திருக்கோவிலூரில் இருந்து சுமார் 3000 வாத்துக்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இவர்கள் 5 குழுவாக பிரிந்து அறுவடை வயலில் வாத்துக்களை மேய்த்து வருகின்றன. வாத்துக்கள் வயலில் மேய்வதன் மூலம் அறுவடை வயலில் தாள் சமன் ஆகும். மேலும் வயலில் சிதறி கிடக்கும் நெல்மணிகளை வாத்துக்கள் உண்பதால் அடுத்த போகம் சாகுபடியில் கலப்பு நெல் இருக்காது என கூறப்படுகிறது. நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் எப்பயுமே அறக்கும் போதெல்லாம் வந்துடுவோம். நாங்கள் திருக்கோயிலூர்லேருந்து 4-5 குரூப்பாக வந்திருக்கோம். நெல் பயிர் அறுத்த உடனே அறுவடை ஆனது ஃபோன் அடித்து சொன்னாங்கன்னா கலப்பு இல்லாததால் பொறிக்கணும். வாத்து நெல் எல்லாத்தையும் பொறிக்கணும். நாங்களும் அவங்க சொல்கிறத பார்த்துக்கிட்டு மேய்ச்சிட்டு கிளம்பிடுவோம். இது அறுவடை செஞ்சு பாக்கி கதிர் நிற்குமே ஓரம்பரை நிற்கிறத அறுத்தாலும் அறுத்துருவாங்க. பட் இருந்தாலும் அப்படியே களைச்சி விட்ருவங்க, மெரிச்சு விட்ருவாங்க. அதை நாங்கள் இது பண்ணிப்போம். வாத்து மேலனால என்ன ஆகும்? க்ளீனாக இருக்கும். கலப்பு இல்லாமல் நெல் பயிர் கிடக்கிறது மறுபயிர் நட்டாங்கன்னா அது கலப்பாக முளைஞ்சி வெளியே வரும். அது இந்த வாத்தை விட்டாங்கன்னா க்ளீனாக இருக்கும், வயல் நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதனால் வாத்தை விடுவாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வரத்து அதிகரிப்பு காரணமாக விலை சரிவு அடைந்த கத்தரிக்காய் அறுவடை செய்யாமல் செடியில் விட்டு வைத்த சம்பவம் விவசாயிகளுக்கு இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய நிலத்தில் அதிக அளவில் கத்திரிக்காயில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக நிலையில் உள்ளது. தினமும் காய்கறிகள் சந்தையில் கத்திரிக்காய் வரத்து அதிகரிப்பு காரணமாக விலைச்சரிவு அடைந்துள்ளதாக விவசாயிகள் மத்தியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கத்திரிக்காய் 1 கிலோ 80 ரூபாய் விற்பனை நிலையில் தற்போது 1 கிலோ 10 ரூபாய் குறைவாக விற்பனை ஆகுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் அறுவடைக்கு தயாரான நிலையிலும் விவசாயத்தில் போதிய லாபம் கிடைக்காத காரணத்தால் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்ட கத்திரிக்காய் அறுவடை செய்யாமல் செடியிலே விட்டு வைத்த சம்பவம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதியில் விவசாயியின் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி. பிறந்தநாள் குழந்தையை பல்லாக்கில் தூக்கி வந்த பவுன்சர்கள் பிறந்தநாள் நிகழ்வில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய இயக்குனர் வெற்றிமாறன். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரின் மகனான சித்தார்த் நரேந்திரன் என்ற 5 வயது சிறுவனுக்கு மறைமலை நகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பிறந்தநாள் நிகழ்வு நடைபெற்றது. இந்த பிறந்தநாள் நிகழ்வில் திரைப்பிரபலங்களான வடசென்னை திரைப்பட நடிகர் அன்பு, திரையுலக துணை நடிகரான பவன், குணச்சித்திர நடிகர் இமான் அண்ணாச்சி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பிறந்தநாள் குழந்தையான சித்தார்த் நரேந்திரனை ராஜாவை போன்ற பல்லாக்கில் பவுன்சர்கள் விழா மேடைக்கு அழைத்து வந்தது விழாவிற்கு வருகை தந்தவர்களை பிரமிப்படைய செய்தது. மேலும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இயக்குனர் வெற்றிமாறன் குழந்தைகளை வாழ்த்தி சுமார் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆன்டிசம் சைல்டு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு குறித்த ஒத்திகை பயிற்சி. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதை அடுத்து மாணவர்கள் ஆறுகள் மற்றும் குளங்களில் குளிக்கும் போது எப்படி குளிப்பது, ஆபத்து ஏற்பட்டாலோ வெள்ளம் ஏற்பட்டாலோ எப்படி தப்பிப்பது, சிக்கியவர்களை எப்படி மீட்பது, அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை எப்படி அளிப்பது உள்ளிட்டவைகளுக்கு அடுக்குமாடி கட்டிடங்கள் இடுபாடுகளில் சிக்கியவர்களை எப்படி மீட்பது, எப்படி உயிர் பிழைப்பது, மேலும் விபத்துகளில் சிக்கியவர்களுக்கு எப்படி முதலுதவி செய்வது உள்ளிட்ட அடிப்படை பயிற்சிகளை மாணவர்களுக்கு அளித்தனர். இதில் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பயிற்சியினை தஞ்சை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை மாவட்ட அலுவலர் முருகேசன் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மாணவ மாணவியர்களுக்கு பயிற்சி அளித்தனர். முக்கிய செய்திகள். கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை ஒட்டி தொடர்ந்து கண்களை கட்டிக்கொண்டு 5 மணி நேரம் சிலம்பம் மற்றும் சாதனை நிகழ்வு காஞ்சிபுரத்தில் தொடங்கியது. காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் சிலம்ப பயிற்சி சார்பில் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் வரும் ஜூன் 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் சார்பில் 5 வீரர்கள் கண்களை கட்டிக்கொண்டு தொடர்ந்து 5 மணி நேரம் சிலம்பம் சுற்றுதல் மற்றும் 7 வீரர்கள் 3 மணி நேரம் சிலம்பம் சுற்றுதல் மூலம் சாதனை நிகழ்வு காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா மாவட்ட விளையாட்டு அரங்கில் துவங்கியது. துவக்க விழா நிகழ்வில் திமுக மாவட்ட செயலாளரும் MLA சுந்தர், MP செல்வம், மேயர் மகாலட்சுமி யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை நிகழ்வினை தொடங்கி வைத்தனர். காலை 8 மணி அளவில் துவங்கிய இந்த நிகழ்வு தொடர்ந்து 5 மணி நேரம் மற்றும் 3 மணி நேரம் என 2 பிரிவுகளாக தனியார் சாதனை புத்தக நிறுவன நடுவர்கள் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. சாதனை நிகழ்வை நடைபெறுகிறதையொட்டி ஏராளமான விளையாட்டு வீரர்கள் சாதனை வீரர்களுக்கு ஊக்கம் அளித்து வருகின்றனர். இந்த சாதனை நிகழ்வில் சிலம்பாட்ட நிகழ்வையொட்டி சிலம்பாட்ட பயிற்சி பள்ளி நிறுவனர் அஸ்வின், காஞ்சிபுரம் மாநகராட்சி 4வது மண்டல குழு தலைவர் செவிலிமேடு மோகன் உள்ளிட்டோர் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி. அரசு பேருந்து நடத்துனர் மீது தனியார் பேருந்து நடத்துனர் தாக்குதல். 2 பேருந்துகளையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து தஞ்சை புதிய பேருந்து நிலையத்திற்கு TVM என்ற தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் கரந்தை புறநகர் பணிமனையிலிருந்து சென்னை செல்வதற்காக புதிய பேருந்து நிலையத்திற்கு அரசு பேருந்து புறப்பட்டுள்ளது. இந்நிலையில் காலை நேரம் என்பதால் புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்காக அதிக அளவில் பயணிகள் பேருந்து நிலையத்தில் நின்று உள்ளனர். இதனை பார்த்த அரசு பேருந்து நடத்துனர் பயணிகளை ஏற்றியுள்ளார். அப்போது பின்னால் வந்த தனியார் பேருந்து ஏன் பயணிகளை ஏற்றுகிறார் என அரசு பேருந்து வழி மறித்து அரசு பேருந்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது தனியார் பேருந்து ஓட்டுநர் அரசு பேருந்து நடத்துனரை அடித்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அங்கு 2 பேருந்துகளும் சாலையில் நிறுத்தப்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அங்கு வந்த போக்குவரத்து காவல்துறையினர் பேருந்தில் இருந்த பயணிகளை இறக்கிவிட்டு 2 பேருந்துகளையும் கிழக்கு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். இதனால் பயணிகள் அவதியில் அடைந்தனர். தொடர்ந்து அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது தனியார் பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தாக்கத்தில் நடத்தி வருவதாகவும் சாலைகளில் வழி விடாமல் தொடர்ந்து பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசு பேருந்து நடத்துனர்கள் புகார். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.